வாக்கு வரலாறு. இந்திய தேர்தலில் வாகனங்கள், பூக்கள், ஆயுதங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்னு ஏகப்பட்ட சின்னங்களை நாம பார்த்திருப்போம். ஆனா விலங்குகள், பறவைகளை சின்னமா பார்த்திருக்கீங்களா? 1991க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திருப்பீங்க. அதுக்கு பிறகு விலங்குகளை சின்னமா வழங்குவதை தடை பண்ணிருச்சு தேர்தல் ஆணையம். அது ஏன் தெரியுமா? தேர்தல் பிரச்சாரங்கள்ல விலங்குகளை கூட்டிட்டு வந்து அவற்றை தொல்லை செய்வதாகவும் அலைக்கழிப்பதாகவும் விலங்கு நல ஆர்வலர்கள் நீண்ட நாட்களா குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தாங்க. 1989ல் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் இனி விலங்குகளை தேர்தல் சின்னங்களா ஒதுக்குவதே இல்லைன்னு அறிவிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. அது என்ன சம்பவம்னா, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளா பிரிஞ்சுது. ஜானகி தலைமையில் ஒரு அணியும் ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியும் பிரிஞ்சு இரு அணிகளும் 1989 பேரவை தேர்தலை சந்திச்சாங்க. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருந்ததால ஜே அணிக்கு சேவல் சின்னமும் ஜானகி அணிக்கு இரட்டை புறா சின்னமும் ஒதுக்கப்பட்டுச்சு. சின்ன அறிவிச்ச அடுத்த நாள்ல இருந்து எங்கெல்லாம் பரப்புரைகள் நடந்துச்சோ அங்கெல்லாம் சேவல்களும் புறாக்களும் பறந்துச்சு. சில இடங்கள்ல சேவல்கள் உயிரிழக்கவும் செஞ்சது. இதெல்லாம் பார்த்த தேர்தல் ஆணையம் 1991ல் விலங்குகள், பறவைகளை தேர்தல் சின்னங்களா இனி ஒதுக்குறதே இல்ல அப்படின்னு தடை பண்ணிட்டாங்க. ஆனா ஏற்கனவே விலங்குகளை சின்னங்களா வச்சிருக்கிற பகுஜன் சமாஜ், அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் போன்ற கட்சிகள் அதையவே தொடரலாம்னு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு. இருந்தாலும் சின்னமாக இருக்கிற விலங்குகளை தேர்தல் பிரச்சாரங்களை பயன்படுத்துவது தொடர்ந்துட்டே தான் இருந்துச்சு. அதுக்கும் ஒரு முடிவு கட்டதான் 2012ல் ஒரு உத்தரவு வந்துச்சு. இனிமேல் உயிருள்ள எந்த விலங்கையும் தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஒருபோதும் பயன்படுத்தவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிச்சு தேர்தல் ஆணையம். விலங்கு நல ஆர்வலர்கள் எல்லாரும் இந்த உத்தரவை தங்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றியா பார்த்தாங்க.